நல்லா இருக்கு. ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்குது. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம். டான்ஸ், லாஸ்ட் கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. காமெடி த்ரில்லிங்லாம் அப்படி இருந்துச்சு. காமெடி சும்மாவே நான் பயப்படுவேன். இப்போ ரூம்ல தனியா போக கூட பயமா இருக்கு. அந்த அளவுக்கு இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே சூட்டபிள். கிட்ஸ், ஃபேமிலி, கிட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். ஓகே, சூட்டபிள் தான் ஃபேமிலி எல்லாருக்கும். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருந்துச்சு. ஓகே, இட்ஸ் பெட்டர், பெஸ்டா இருக்குது. எல்லாமே பெஸ்டா தான் இருந்தது. இது இன்னும் நெக்ஸ்டா இருக்கு. சாரி, ஓகே. ஒரு என்டர்டைனரா இருக்குது, அவ்வளவுதான். ஒரு த்ரில்லிங், காமெடி எல்லாமே, டான்ஸ், லாஸ்ட்ல அந்த இதுவா கொண்டு போனது, சாமி விஷயம் கொண்டு போனது எல்லாமே நல்லா இருக்கு. யோகி பாபு காமெடிலாம் அப்படி இருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ மேம். காமெடி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா, த்ரில்லா ஃபைட் எல்லாமே நல்லா இருக்கு. படம் ரொம்ப அருமையா இருக்கு. நல்ல காமெடி, நல்லா சின்ன பசங்க நல்லா பார்க்க வேண்டிய படம். குடும்பத்தோட சின்ன பசங்க காமெடி நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. அவங்க சொல்லவே வேண்டாம். நல்லா பயமா இருக்கு, நல்லா த்ரில்லிங்கா இருக்கு, நல்லா ரொம்ப ஆசையா பார்ப்பாங்க. நல்லா இருக்கு சார். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஐ எம் ஆக்சுவலி a huge fan of the franchise. நான் இது வந்து இந்த படமே நான் ஒரு ஒன் மோரா இது வந்து இதுவே நான் வந்து ஒரு 4 தடவை பார்க்கலாம் பிளான் பண்ணியிருக்கேன். யா ஷூர். இதுவே நான் வந்து நான் 4 டைம்ஸ் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் நாளைக்கு சண்டேக்குள்ள. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஆல் தி அதர் பார்ட்ஸ் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா குட் வெர்சஸ் ஈவில் அது மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து கிளைமேக்ஸ் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல். லிட்டரலி கெட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஸ்பிரிச்சுவல் வைப்ஸ், தட் கூஸ் பம்ப் மூமெண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே தான் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து டோட்டலி அதை காம்பன்சேட் பண்ணி த்ரில்லிங்கா இருக்கு. எவ்ரிதிங் இஸ் தேர். பார்க்கலாம், டெஃபினட்டா பார்க்கலாம். இட் இஸ் நாட் லைக் ரன். ஏன்னா ஐ ஃபெல்ட் இன் தேர்ட் பார்ட் வந்து கொஞ்சம் ரிப்பீட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. செகண்ட் பார்ட் வாஸ் பெட்டர். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பெஸ்ட். இது வந்து நெக்ஸ்ட் பெஸ்ட் டு த ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி பண்ணிருக்கு. ஸோ சுந்தர் சி சார் வந்து இஸ் டன் ரியலி வெல் ஷோல்டர்ட் the film on his on his talent. காமெடில அப்படி இந்த யோகி பாபு ப்ளஸ், பெரிய ப்ளஸ். ஏன்னா 4 பேரும் பண்ணிருக்காங்க. சரி, நீங்க மைண்ட் செட்ல வந்து இது என்னது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு மேல் பண்ணீங்கன்னா யூ வில் நாட் கெட் த ஃபிளேவர். நீங்க வந்து ஓப்பன் மைண்டோட இதை பாத்தீங்கன்னா யூல் கெட் டு அப்படியே மைண்ட்ல நீங்க கெட் டு கனெக்ட் ஆல் த 4 films பண்ணீங்களா யூ வில் ரியலி கெட் டு என்ஜாய். ஏன்னா நம்ம படம் பார்க்கணும் டிசைட் பண்ணிட்டோம். அதை ஒரு கிளியர் மைண்டோட ஒரு ஃப்ரீ மைண்ட் செட்டோட பார்த்தோம்னா யூ வில் கெட் டு என்ஜாய் ஆல் த பெனிஃபிட். ஏன்னா இதுல ஒரு லிமிடேஷன் இருக்கு, அதுதான் ஃபேக்ட். ஒரு படத்தையே ஒரு ஃப்ரான்ச்சைஸை திரும்ப கொண்டு வரும்போது அதுக்கு இப்படிதான் வரும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுல வந்து நம்ம ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு என்ன பெருசா பண்ணிக்கோ அந்த மாதிரி இது பண்ணா யூ வில் நாட் கெட் டு என்ஜாய் தட். இப்போ கிட்ஸ் இப்போ நீங்க வேணா பாருங்களேன், இது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரீயா, டெஃபினட்டா, ஏன்னா அவங்க ஃப்ரீ மைண்ட் செட்டோட எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வருவாங்க. they'll get attracted. women also like that. they'll also come with a free mindset. நம்ம தான் படத்தை ரொம்ப கிரிட்டிக்கலா இது பண்ணி ஏதோ ராக்கெட் சயின்ஸ் மாதிரி ஒரு டிக்கெட்டுக்கு 200 கொடுக்குறோம்னாலும் இட்ஸ் வேல்யூ ஃபார் மணி, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் அதுல இருந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒரு நியூட்ரல் மைண்ட் செட்டோட வந்து பண்ணீங்கன்னா யூ வில் கெட் டு என்ஜாய் யுவர் டைம். ஏன்னா கொடுக்கறது கட்டிட்டோம், டிக்கெட் எடுத்துட்டோம், அதை வந்து ஒரு நியூட்ரல் மைண்டோட வந்து பார்த்தோன்னா கெட் டு என்ஜாய் எவ்ரிதிங் பிகாஸ் இட் ஹாஸ் ஆல் தி எலிமெண்ட்ஸ். இந்த படம் இல்லை, தேர் லாட் ஆஃப் குட் ஃபிலிம்ஸ் தட் இஸ் ஆக்சுவலி ஆடியன்ஸ் ஆர் ஐம் டேக்கிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெல் தட் பிகாஸ் ஐ ஃபாலோ தட். நான் எப்பவுமே ஒரு படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ என்னன்னு பார்ப்பேன். நான் ரிவ்யூ பார்த்துட்டு படம் பார்க்க மாட்டேன், அது என்னோட பாலிசி. பார்த்து யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆடியன்ஸ் ஆர் திங்கிங். ஸோ அது வந்து தட்ஸ் அ குட் ஃபேக்டர். தமன்னா மேம் கரெக்டாக பண்ணிருக்காங்க. ஹர் ரோல் ஷி இஸ் டன் ரியலி வெல். So good balance of her acting prowess and her glamour and her acting credibility, everything has been done really well. Rashika ma'am ably supported in a cute adorable way. Comedy வந்து உண்மையிலே நல்ல highlight characters. VTV sir, Govi Sarala ma'am, Seshu sir and especially Yogi Babu sir. டெஃபினட்டா பார்க்கலாம் பண்ணி இது பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு, அந்த லிமிடேஷனுக்குள்ள தான் ப்ளே பண்ண முடியும். அது வந்து பியாண்டா அதுக்குள்ளேயும் போக முடியாது, ரொம்ப அதுக்கு பயங்கரமா இது பண்ண முடியாது. KGF வில்லன் சார் படத்துக்கு பெரிய பிளஸ். த்ரூஅவுட் த ஃபிலிம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் மல்டிபிள் லேயர்ஸ் டு ஹிஸ் கேரக்டர். அது ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு. ஸோ பீப்பிள் இஃப் தேர் இஸ் அ பாசிட்டிவ் வைப் இன் திஸ் வில் பி டெஃபினெட்லி செலிப்ரேட்டட். அண்ட் இதோட சக்ஸஸ் வந்து தமிழ் சினிமாக்கும் சரி அண்ட் ஜென்ரலி இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் கல்ச்சர் வரும். இப்போ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், ராக்கி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 பார்ட்ஸுக்கு மேலே இருக்கும். ஸோ அது மாதிரி இதுவும் நல்லா இட் ஹேஸ் தட் பொட்டன்ஷியல். குளோபல் இதுக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு இட் ஹேஸ் தட் பொட்டன்ஷியல்.
இது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் ஏதாச்சுன்னா பேன் இந்தியா பேன் வேர்ல்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூ ஹேவ் டு டு இட் அக்கார்டிங், சேலஞ்சிங் பட் யூ ஹேவ் டு டு இட். ஓகே தேங்க் யூ சார். ஆனா அரண்மனை 3யோட அதிக ஹாரர் இருந்துச்சு. அதான் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. பயம் அவ்வளோலாம் இல்ல, சின்ன பசங்க ஏவன மாதிரி பார்க்கலாம். ஜாலியா இருந்துச்சு. அது செம்மையா இருந்துச்சு. ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. காமெடிக்காக பார்க்கலாம் அரண்மனை இது. அவ்வளவுதான். படம் நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்ச். நல்லா காமெடிலாம் நல்லா இருக்கு. காமெடி எல்லாம் நல்லா இருக்கு. பார்க்கும்போது எப்படி த்ரில்லா இருக்கா? த்ரில்லிங்கா ஸ்டார்டிங்ல இருக்கு, போக போக கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. யோகி பாபுவோட அவ்வளவா பிடிக்கல. தமிழோட ஆக்டிங் நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங்கும் பிடிச்சிருந்தது, படமும் நல்லா இருக்கு. காமெடிலாம் எப்படி இருக்கு? சூப்பர், எல்லாமே நல்லா இருக்கு. அரண்மனை 5க்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, 3 பார்ட்ல சிம்ரன் வரல, இதுல சிம்ரன் வந்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தமனாக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் கேரக்டர். சாரி, போன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாமே ரொம்ப யோகி பாபு காமெடிலாம் எப்படி இருக்கு? எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்களோட வந்து ஒரு தடவை கண்டிப்பா பார்க்கலாம். படம் என்டர்டைனிங்கா இருக்கு, போர் அடிக்காது, கொஞ்சம் லெங்த் ஜாஸ்தி. சில்ட்ரன் பிளாக், பேய் பிளாக், காமெடி பிளாக், இது 3 மிக்ஸ் பண்ணிருக்காங்க. கமர்ஷியல் ரீசனுக்காக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. இல்ல, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. இதெல்லாம் பார்த்து காமெடியில ஓகே, பட் நாட் பேட். ஃபார் எக்ஸாம்பிள் ரத்னம்ல எல்லாம் யோகி பாபு காமெடி எல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகல, ஒரே இடத்துல கூட சிரிக்கிற மாதிரி இல்ல. பயமா ஒண்ணும் கிடையாது. பயமா என்னங்க அப்படி கிடையாது. நான் வேர்ல்டு கிளாஸ் பிலிம்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன், யாரும் பார்க்கல. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் படங்களே கிடையாது. நமக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல, தமிழ் ஸ்டாண்டர்ட்ல என்ன நல்லா இருக்கும்னு சொல்லணும். பைசிக்கல் தீஃப், விக்டோரியா டிசிகா டைரக்டர், வெர்ஜின் ஸ்பிரிங், பர்ட்மன், லாஸ்ட்ராடா, ஃபெலினி, அமர்கார்ட், ஃபெலினி, டே ஃபார் நைட், பிரான்சுவா த்ரூஃபோ, French director, Charlie Chaplin. Okay, sir. Music la eppadi irukku Aranmanai 4 la? Okay, not bad. Music not bad. Photography ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. தென் எனக்கு இந்த தியேட்டர்ல நான் எப்போ படம் பார்க்க வர மாட்டேன், நான் எப்போ பெல்லோசோல்ல பாக்குறேன். பட் இது இந்த படத்துல பார்த்தது எனக்கு படம் ஐமேக்ஸ்ல பார்த்த மாதிரி இருந்தது. அந்த அவ்வளவு நல்ல குவாலிட்டி, சூப்பர் போட்டோகிராஃபி. இந்த படத்துல வந்து சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்ன வச்சிருக்காங்க? என்ன சார் சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்ன வச்சிருக்காங்க இந்த படத்துல? சர்ப்ரைசிங்கா ஒன்னும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் அண்ட் சிவகுமார் பையா இருக்கா, பேர் என்ன, அவங்க 2 பேரும் ஒரு படத்துல இப்ப நடிச்சாரு. அதுல கரண்ட் அடிக்கிற ஒரு சீன் இருக்கு. ஒருத்தர் கரண்ட் அடிச்சுட்டு இருந்தா ஒருத்தர் போய் பிடிப்பா, அவனை பிடிச்சுக்க அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி எல்லாம் இது வந்திருக்கு. சோ அதுல இதுல இவ மேலே போயிடுவான். அவர் பேர் என்ன? படம் ரொம்ப அருமையா இருக்குமா, காமெடி நல்லா இருக்கு, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு படம். ஃபைட்லாம் நல்லா தான் இருக்கு, படமே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. நிறைய வாட்டி பயந்துருவீங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சிஜி ஒர்க்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கிராஃபிக் நல்லா இருக்கு, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. அதே சமயத்துல காமெடியும் ரொம்ப அருமையா இருக்கு.